படுத்தினால் எனக்கு உள்ளாலே ரெண்டு விதமான காரியங்கள் நடந்தால் ஒரு காலமும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு முன்னாலே போகிறதுக்கு என்னால் முடியாது. சரியா? அதனால தேவன் எதை சொல்லுகிறாரோ அதற்கு மாறாக சொல்லுவதும், அதை மறுதளிப்பதும், அதற்கு விரோதமான காரியங்களை செய்வதுமே சாத்தானுடைய தந்திரமான செயல்கள். உதாரணமாக ஏவாள், அவர் சொன்னாரு, நீ இதை புசித்தால் சாகவே சாவாய். அவன் சொல்றான், ஆதியாகமம் 3:4-9 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா இது புசித்தால் சாகவே சாவாய் தேவன் சொல்றாரு. அவன் பின்னால சொல்றான், நீ சாகவே சாக மாட்டாய். இப்ப பாத்தீங்களா, எதை தேவன் சொல்றாரோ அதுக்கு மாறாக எதையோ சொல்லி மனதை மயக்குகிறவன், அதுதான் தந்திரக்காரன். ஆனபடினாலே அவனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாத தந்திரங்கள் அல்ல. ஆனபடினாலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை மணிக்கு முடிப்பேன்? 12. இன்னும் 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்துல ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்துருவோம். அப்படின்னா இந்த லெசன் முடியுது. சரியா? உருவாக்குதல் அப்படிங்கிறது முடியுது. இன்னும் உருவாக்குதல் அப்படிங்கிறத அடுத்த லெசன்ல தான் நான் எடுப்பேன். உருவாக்குதல் தேவனை பொறுத்தது. இப்போ நாங்கள் படிக்கிறது என்னை பொறுத்தது. நான் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறது தான் இப்ப நாங்க படிக்கிறோம். அதுக்கு உதாரணமாக பாருங்க, ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே இருந்தான். இவனைத்தான் இந்த வேதத்துல, முழு வேதத்திலே நாங்க பார்க்கிறோம். இந்த விதமான ஒரு வார்த்தை மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று கவனிக்கும் பொழுது இது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு மனுஷனாக எங்களுக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறது நலமாக இருக்கிறது. 2வது பக்கத்தில் நாங்கள் பாருங்க, யோவான் 1:6 வசனம். யோவான் 1:6 வசனத்துல வேதம் நாங்கள் வாசிக்கிறோம். இதுல தான் இருக்கு இந்த வசனம். வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இந்த விதமான ஒரு வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை பிடிச்சி இந்த உலகத்துக்குள்ள அனுப்பிட்டு அவர் எழுதி வைத்திருக்கிறாரு வேத புத்தகத்துல. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவனுடைய பேர் யோவான். அப்போ அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு வேற என்ன சொன்னாரு அதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 11:11 நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் முதல்ல சொல்லிட்டாரு, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பேரு யோவான். அப்போ மத்தேயு 11:11 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்றாரு என்னன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. அப்படின்னா ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்துல அவனை போல இல்லையா? எல்லாரும் ஸ்திரீகளிடத்துல தானே பிறந்திருக்காங்க, எல்லா மனுஷர்களும் இல்லையா? அப்ப ஸ்திரீகள், இது இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகரை பார்க்கணும், பெரியவன் ஒருவனும் எழும்பினது. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பெரியவனாக காட்டிக்கொள்றவன் பரலோக ராஜ்யத்துல சிறியவனா தான் இருப்பான். அங்க அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இங்கேயுமே பெரியவனா இருந்தான், யோவான் தான் பெரியவனா இருந்தான். ஏன்னா அவன் என்னால அனுப்பப்பட்டான். அந்த அனுப்புதலைத்தான் தேவன் சொல்றாரு, உன்னை நான் அழைக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ யோவானை போல இருக்க முடியுமா? அப்போ நாங்க பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகரின் ஜீவிய சாட்சியில என்னத்தை நாங்க பார்க்கிறோம். நிறைய இருக்கு. நான் ஒரு 5 தான் கொண்டு வந்தேன். சரியா? நிறைய இருக்கு. முதலாவது, தன்னுடைய அழைப்பை சரிவர அறிந்து அதன்படியாக செயல்பட்டார். அதைத்தான் 2 பேதுரு 1:10 நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். யோவான் 1வது அதிகாரத்திலே நாங்கள் அதை பற்றி வாசிக்கிறோம். என்னன்னா, யோவான் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, எருசலேம் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது வந்து நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு
நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீ யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். பார்த்தீங்களா, தன்னுடைய அழைப்பு சரிவர அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். அதனால தான் தேவன் சொன்னார், இவனை போல இஸ்ரவேலிடத்துல பிறகு ஒரு மனுஷனும் இல்லை, இவன் தான் இந்த உலகத்தில் பெரிய மனுஷன். இவனை விட ஒருத்தன் உலகத்தில் பெருசாக இருக்கிறவன்னு சொன்னால் அவன் அங்கே சின்னவனாக தான் கணிக்கப்படுவான். அவன் என்ன செஞ்சான்? முதலாவது தான் யார், தன்னுடைய அழைப்பு என்னங்கிறதை தெரிந்து கொண்டான். எல்லாரும் போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எலியாவா? நீங்கள் தீர்க்கதரிசியா? நீங்கள் இயேசுவா? நீங்கள் என்ன? இல்லை, நான் இல்லை. இன்றைக்கு எங்களை பற்றி பெருமையாக பீத்துகிறதான ஊழியக்காரர் கும்பலை கண்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் தன்னை பற்றி புகழ்கிறதான புகழ்ச்சி இருக்கே. டக்குன்னு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் வர வேண்டும். உடனடியாக எங்களுடைய மனம் அந்த யோவான் ஸ்நானங்களுக்குள்ளாக வரணும். அவன் அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறதுக்காக பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது. 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டதான அந்த காரியத்தை எத்தனை வருஷம் ஆயிட்டு? 70 வருஷம் ஆயிட்டு. அந்த காரியத்தை அவர் இப்பொழுது சொல்றார், நான் அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் மட்டும்தான். என்னில் சரீரத்தில் யோவான் ஒன்றும் இல்லை, என்னுடைய சத்தம் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க, ஒரு காட்டு மனுஷனை காண்கிறாங்க. ஒட்டக மயிரை கட்டிக்கிட்டு இருக்கிறான், பெல்ட் ஒன்று போட்டிருக்கான், அதுக்கு மேலே வெட்டுக்கிளிகளையும் தேனையும் சாப்பிட்றான். காட்டு மனுஷன், கொண்ட வளர்த்து தாடி வளர்த்து நசரேன், அவன் காட்டு கொண்ட. ஆனால் அவனுடைய சத்தம் இருக்கு இல்லையா? எல்லாரும் மனம் திரும்பி யோர்தானில் அவனிடத்தில் ஞானஸ்தானம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். 700 வருஷங்களுக்கு முன்னாலே தேவன் ஆயத்தப்படுத்தி ஏசாயா 40:8 அந்த வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் என்ன உறுதி எங்கள்கிட்ட இருக்கு? எப்போ தேவன் என்னை அழைத்தார்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எப்போன்னு தெரியல, நான் வந்தேன். எப்போ ஞானஸ்நானம் எனக்கு தெரியல, அதெல்லாம் தெரியல, எங்களுக்கே தெரியல. சிலருக்கு நாங்கள் எப்போ பிறந்தோன்னு கூட தெரியல இல்லையா? வயசை குறைச்சி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ தான் ஒரு 30-35 அப்படிம்பாங்க. ஓ, வயசையே குறைச்சி பொய்ய சொல்கிறீங்களே, அப்போ எப்படி சத்தியத்தை நீங்கள் போயிட்டு மக்களுக்கு காண்பிப்பீங்க? எல்லாம் கிடையாது. எல்லா காரியத்திலையும் நாங்கள் உண்மையை உத்தவமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. ஆகவே தான் அழைக்கப்பட்ட அழைப்பை சரிவர புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். 2வது, பிரசங்கங்கள் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துகிறதாக இருக்கு. எந்த நேரம் அவன் சொன்னது, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு, மனம் திரும்பு, வேற ஒன்றையும் அவங்க காண்ற. இன்னைக்கு பிரசங்கிமார்கள் மேடையில் ஏறின உடனே ஏசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இல்லை, எல்லாம் தன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படி படித்தேன், நான் இப்படி படித்தேன், நான் அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கேன், இந்த கண்ட்ரிக்கு போயிருக்கேன், இங்கே இவ்வளோ காலம் தன்னை பற்றியே சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏசு கிறிஸ்துவனுடைய பரலோக ராஜ்யத்தை அறிவிக்கிறதான ஒரு ஸ்தானாபதியாக அவன் தன்னை அறிமுகப்படுத்தினான். அவ்வளோதான். என்னில் ஒன்றும் இல்லை, என்னில் ஒன்றும் இல்லை. 3வது காரியம், மத்திய 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் தாழ்மையான ஜீவியம். அவன் உடுத்துறது, அவனுடைய சாப்பாடு எல்லாம் சரியான தாழ்மையான ஒரு காட்டு மனுஷனாக அவன் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் மனுஷனாக அவன் செயல்படுகிறான்.